இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாமா? காளான் பிரியாணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட் ஆனோடனே பட்டை, லவங்கம், அந்த இலை, பூ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஆனியன். அதுக்குள்ளே நம்ம காளான் வச்சுருக்கோம்ல, இப்போ அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு சால்ட்டு, மிளகாத்தூள், இப்போது இது கூட கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. அப்புறமா இது கூட லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனோடனே இப்போ நம்ம புதினா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு இப்போ நம்ம வச்சுருக்க காளான் ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே நான் ஒரு பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டு கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணி இப்போ நான் 1.5 கப் அரிசிக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கொதிச்சோடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் அரிசியில் தான் செய்கிறேன். இப்போ அதில் லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம விசில் வச்சிடலாம். நான் ஒரு 3 விசில் வச்சேன், அதுலேயே வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ விசில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி லைட்டாக தூவி வச்சுக்கலாம். தூவிட்டு லைட்டாக கீயை மேலே போட்டுக்கலாம். போட்டு கலர்னா நம்மளோட காளான் பிரியாணி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.